Hello friends, welcome to Nitish Family. June month 21 day weight loss challenge day 14 ஓட ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் சந்தேகங்கள் அப்படின்றது டெலிவரி நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி சிசேரியனாக இருந்தால் எப்படிக்கா வெயிட் லாஸில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது. ரெண்டாவது விஷயம் மெயினாக உடம்பு குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சிசேரியனாக இருந்தாலும் குழந்தை பார்த்த ஒரு 10 நாள் இருந்தே அப்பப்போ நடக்க ஆரம்பிங்க. அதிகமான டைங்கள் வீட்டில் நடக்க பழகுங்க. அதுக்கப்புறம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்காதீங்க. ரொம்ப நேரம் உட்காந்து இப்படி மேல் முதுகை வளைச்சி ஃப்ரண்ட்டில் இப்படி குனிஞ்சு உட்காந்தா கூட நம்ம வயிறை கீழே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே நம்மளுக்கு பேக் பெயின் வர ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் உட்கார மாதிரி ஒரு சூழ்நிலைமே உருவாக்காதீங்க. முடிஞ்ச அளவு படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதே நேரத்தில் எந்திரிச்சு அப்பப்போ நடந்துக்கிட்டே இருங்க. ஸ்பீடாக நடக்கணும், இவ்வளோ கிலோமீட்டர் நடக்கணும், 8 நடக்கணும், 7 நடக்கணும், அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. சின்ன ரூமாக இருந்தால் கூட எந்திரிச்சு வாக் பண்ணுங்கள். நிற்கிறது வேறு, வாக்கிங் வேறு. ஸோ நீங்கள் வாக் பண்ணும்போது உங்களோட ரத்த ஓட்டம் சீராகும். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இடுப்பு வலியோ கால் வலியோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வாக்கிங்கை நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக பழகி கொஞ்சம் ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மைல்டாக ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க எக்ஸசைஸ் பண்ணலாம். நார்மல் டெலிவரியாக இருக்குது அப்படின்னா 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதத்துலேருந்து நீங்கள் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே சிசேரியன் அப்படின்னா 6 மந்த் ஆகட்டும். 6 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் 7th மந்த்லேருந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்வேன்னா அதுக்கு முன்னாடி 5 மந்த்துமே நீங்கள் அப்பப்போ வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த வாக்கிங் உங்களோட பாடி மசில்ஸையும் சரி உங்கள் பாடியும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு கொண்டு வரும். அடுத்து எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் கோர் மசில்ஸ் பெயின் வர்றதோ இல்லை தையல் போட்ட இடத்துல பெயின் வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற உணவில் அதில் ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபைபரை இன்க்ரீஸ் பண்ணி உணவுகளை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரைஸ் பேஸ் உணவுகளை குறைங்க. நல்லா பசிக்குதா அடை தோசை, பச்சைப்பயிறு தோசை, ராகி, கம்பு தோசை, மில்லட் ரைசஸ் இந்த மாதிரி கஞ்சி மாதிரி எடுத்து குடிக்கிறது. நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா நான்வெஜ் மட்டும் சாப்பிடுங்க. ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான்வெஜ் சாப்பிடும்போது நம்ம ஒயிட் ரைஸ் எடுத்தோம்னா நிறையா சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். நான்வெஜ் நல்லா நிறையா சாப்பிடுங்க. வீட்டில் குக் பண்ணி சாப்பிடுங்க. அது நம்மளோட போன் ஹெல்த்துக்கும் சரி ப்ரோட்டீனுக்கும் ரொம்ப நல்லது தான். டெய்லி மீன் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. 4 பீஸ் 5 பீஸ் டெய்லி மீன் சாப்பிடுங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் மீன் சாப்பிட மாட்டேன். எனக்கு நான்வெஜ் பிடிக்காது, அதனால நான் சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் நான் என் பையனுக்கெலாம் விவரம் தெரிஞ்சு ஒரு 1 இயர்லேயே டெய்லி மத்தியானம் 2 பீஸ் கரெக்டாக ஒரு 10 to 11 மணி வரைக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரியே அந்த 2 பீஸ் மீனை பிச்சு பொறுமையாக ஊட்டுவேன் நான். அது ரொம்ப நல்ல சத்து உங்களுக்கு. ஸோ அதனால் டெய்லி மீன் சாப்பிடுங்க. அது குழந்தைக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. நீங்கள் எடுக்கிற உணவு முறையும் உங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுங்கள். திடீர்னு ஓவராக சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்கள் எத்தனை நாளில் வயிறு குறைச்சிங்கக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனை நாள் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சு சொல்லவே முடியாது. ஒரு சில நாள் எனக்கு வயிறு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சில நாள் கீழே இருக்க வயிறு மட்டும் அப்படியே வெளியே படைச்சிக்கிட்டு இருக்கும். நம்மளோட வயிறு வந்து ஃப்ளாட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா ப்ரோட்டீனும் ஃபைபரும் சார்ந்த உணவுகள் ஒரு பக்கம் எடுக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணி பண்ணுறதும் சரி, கார்டியோ எக்ஸசைஸ், ஃப்ளோர் எக்ஸசைஸ், ஃபுல் பாடி ஒர்க் அவுட் எல்லாமே மிங்கிள் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணால் தான் உங்களோட அப்டமனை நீங்கள் ஒரு ஷேப்பில் கொண்டு வர முடியும். அதுவும் அது உங்கள் நார்மல் வெயிட்டுக்கு. நீங்கள் ஃபேட் லாஸில் கடைசியாக குறைக்கிற பார்ட்டு, கடைசியாக ஒரு ஷேப் வர பார்ட் வந்து நம்ம அப்டமன் தான். ரொம்ப பொறுமை அதில் அவசியங்க. சரி வாங்க டே 14ஓட எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எப்பயும் சொல்கிறதா ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிடுங்க. ஃபுல் பாடி ஒர்க் அவுட் 2 செட்டு பண்ணுங்கள். டே 14ஓட எக்ஸசைஸ் வந்து 2 செட்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஹை நீ ஜாக். என்னால் ஜம்ப் பண்ணி பண்ண முடியாது, நான் ஸ்லோவாக தான் பண்ண முடியும் அப்படின்றவங்க கையை எல் ஷேப்பில் வச்சு உங்கள் தை மசில்ஸ் மேலே புஷ் பண்ணி 1 2 3 4 5 6 7. நம்ம ஆப் ரன் பண்ணும்போது என்னோட முதுகை ஃப்ரண்ட்டில் இப்படி பெண்ட் பண்ணி அப்பர் பாடியை டைட்டாக பிடிச்சி நம்ம ஆப் ரன் வந்து இப்படி பண்ணுவோம். ஓகேவா? அதே இது ஹை நீ ஜாக்குக்கு என்னோட உடம்ப ஸ்லைடாக பேக்கில் முதுகை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. ஹை நீ ஜாக் வந்து 3 செட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செட்டில் மெதுவாக பண்ணி பழகுங்க. அப்புறம் 2வது செட்டு 3வது செட்டு அப்படின்றது கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்கள் தை மசில்ஸை ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் காலை நல்லா மேலே தூக்கி பண்ணுங்கள். நீ பெயின் இருக்குது அப்படின்னா ஸ்லோவாக பண்ணிக்கலாம். 2வது எக்ஸசைஸ் லங்ஸஸில் ரைசஸ். பேக் கால் கொண்டு போய் கிட்டில் பால் கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சேம் லங்ஸ் பொசிஷன் மேலே இருந்து 1 2 3. உங்கள் தை மசில்ஸை ஃபோர்ஸ் பண்ணி உடம்ப கீழே இருக்குங்க. 4. சரி, நீங்கள் லங்ஸ் பொசிஷன் கொண்டு வரும்போது என்னோடய கால் எல் ஷேப்பில் இருக்கணும். இந்த கால் முட்டி இப்படி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஹோல்ட் பண்ணாதீங்க. பேலன்ஸ் இல்லைன்னா கை செவத்தில் கூட ஹோல்ட் பண்ணி மேலே எந்திரிச்சு தை மசில்ஸை ஃபோர்ஸ் பண்ணி உடம்ப கீழே இருக்குங்க. 1 2 3 4. தேர்ட் எக்ஸசைஸ் பெண்ட் ஓவரில் ஆர்ம்ஸ் ரோ.
சேம் உங்கள் முதுகை ஸ்லைடாக ஹோல்ட் பண்ணுங்கள். செஸ்ட்டுக்கு நேராக வெர்டிக்கலாக ஹோல்ட் பண்ணி உங்கள் ட்ரைசப் மசில்ஸை புஷ் பண்ணி கையை பேக்கில் எல் ஷேப்பில் கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7. 2 கையும் அட் அ டைத்தில் பண்ணால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கை 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட்டு பார்க்க போது ரசியன் ட்விஸ்ட்லே 8 ஷேப் ரொட்டேஷன் தான். சரி, காலை எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கால்கள் சோல்ற அளவுக்கு ஹோல்ட் பண்ணி தம்பிள்ஸை சென்டரில் கொடுக்கும்போது 1, சென்டரில் மேலேருந்து கொடுங்க. வாங்கும்போது இப்படி சைடாக வாங்குறது. பிகினராக பண்ணுறீங்க அப்படின்னா காலை அப்படி கீழே ஹோல்ட் பண்ணி 1 2 3. மேலேருந்து சென்டரில் கொடுத்தா லெஃப்டில் வாங்கும்போது கீழேருந்து வாங்கணும். திருப்பி சென்டரில் கொடுத்து ரைட்டில் வாங்கும்போது கீழேருந்து வாங்கி 8 ஷேப்பில் 1 2 3 4 5 6 7 8. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் சிட் அப். நம்ம ஃபுல்லாக புஷ் பண்ணி எந்திரிக்கும் போது உங்கள் பட்டு வந்து இந்த கால் பாதம் வந்து 3 அடி கீழே இறக்கி ஹோல்ட் பண்ணுங்கள். கால் பாதத்தை எப்படி ஹோல்ட் பண்ணலாம், இல்லை செவத்தில் இப்படி டைட்டாக அழுத்தி ஹோல்ட் பண்ணி உங்கள் கால் பாதத்தை டைட் பண்ணுங்கள். அப்போ தான் அடி வயிற்றை புஷ் பண்ணி எந்திரிக்க முடியும். கை தம்பிள்ஸ் பேக்கில் கொண்டு வந்து தம்பிள்ஸை புஷ் பண்ணி எந்திரிங்க. 1 2 3 4 5. ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கவங்களோ இன்பிட்வீன் கேப் கோர் கேப் இருக்குது அப்படின்னா இந்த சிட்டப் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக பிரிட்ஜ் பண்ணிக்கோங்க. 1 2 3. பிரிட்ஜ் 20னா பிரிட்ஜ் ஹோல்டு கண்டினியூவாக 30 பண்ணுங்கள். எப்போயுமே பிரிட்ஜ் பண்ணணுமே பிரிட்ஜ் ஹோல்டும் கண்டினியூவாக பண்ணி பழகுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ட்ரைசப் டிப் டிப். கை வந்து சேரோட கார்னரில் ஹோல்ட் பண்ணி உங்கள் கால் பாதத்தை கரெக்டாக எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணிப்போங்க. மெதுவாக உடம்ப கீழே இறக்கி எல் ஷேப்பில் 1 2 3 4 5 6. எக்ஸசைஸ் முடிச்சதுமே கூல்டவுன் மறக்காமல் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடி டயர்டாகுது, இன்டர்மிட்டர் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ஃபாஸ்டிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணும்போது பாடி டயர்டாகுது, எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா ஃபுட்டு எடுக்கிற சர்க்கிளில் நீங்கள் ப்ரோட்டீனோட ஃபுட்டு அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்காமல் லோ கார்ப்ஸில் எடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ப்ரோட்டீனையும் கம்மியாக எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டயர்டாக தான் செய்யும். ஸோ நீங்கள் 8 hours வந்து நீங்கள் ஃபுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டில் உங்களோட ப்ரோட்டீனோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த டயர்னஸ் உங்களுக்கு இருக்காது. ஃபாஸ்டிங் ஹவர்ஸில் கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாக் காஃபி குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க, டயர்ட் ஆகாது. டே 15ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.